இந்த இடத்துல ஒரு பாட்டியும் பேரனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குல மாட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அவன் வந்து அந்த பாட்டி கிட்ட ஒரு ராக்கெட் செஞ்சு நம்ம மேல போயிடலாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா குடுக்குறான். அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு நிறைய பிராக்டிஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ஒரு கயிறை கட்டி அவனை வந்து மேல பறக்க விடும்போது பாத்தீங்கன்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு அபேண்டன்டான ஒரு ஏரோப்ளேனை பாக்குறான். ஸோ அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா பட் அதுல ஒருத்தர் தான் வந்து போக முடியும். அப்ப இந்த குட்டி பையன் ஒரு ஐடியாவை சொல்றான். பட் அது வந்து பாட்டி முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல அவன் அங்கேயே கோவப்பட்டு போயிடுறான். இப்ப பாட்டி வந்து ஒரு ஐடியா தராங்க. நான் வந்து வெளிய இருக்கக்கூடிய ஒரு கயிறுல தொங்கிட்டு வரேன். நீ மேல போயிட்டே இருப்பா. எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப அவனுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுது. பட் பாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சோகமாவே தான் இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல அந்த பையனை உள்ள உட்கார வச்சு பாத்தீங்கன்னா அந்த பிளேனை மேல அனுப்புறாங்க. இப்ப மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே அவன் குதிக்க ஆரம்பிச்சிடா. அவனுக்கு இது வரைக்கும் வெளிச்சத்தை பார்க்காத அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த கயிறை ரொம்ப நேரம் இழுத்து பாத்தீங்கன்னா அதுல பாட்டி வரல, ஒரு ஃபுட்டு மட்டும் தான் இருக்கு. இப்பதான் அவனுக்கு புரியுது அந்த பாட்டிக்கு அவங்க மேல வர முடியாது தெரியும். அட்லீஸ்ட் தன்னோட பேரனாச்சும் மேல போகணுன்றதுக்காக இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க.